இதுதான் தாவீது ஜெபிக்கிற, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும், எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் சொல்லப்பட்டிருக்கனால அர்த்தம் என்ன? கர்த்தர் பர்சனலா இதை சொல்லுகிறார். சூரியனை படைத்தது யாருக்காக? காமனா படைத்தார். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? எனக்காகவே கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ண போகிறார். அதாவது இரவில் அக்கினி ஸ்தம்பம் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? வெளிச்சம் காட்ட. அந்த அக்கினி ஸ்தம்பம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? காமனா கொடுக்கப்பட்டது. ஆனால் மோசே மலையிலிருந்து இறங்கும் போது மற்ற முகங்கள் நார்மலா இருக்கு, மோசையின் முகம் மட்டும் பிரகாசித்தது. கர்த்தருடைய வார்த்தையை கூட்டத்தோடு இருந்து கேட்கிற உள்ளமே, இதை நீ உனக்கென்று எடுத்துக் கொள்வாயானால் உன் மேல கர்த்தருடைய ஒளி வருவதை எல்லா கண்களும் பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி ஸ்தம்பத்துக்கு அது காமனா, அது மோசைக்கும் ஆரோனுக்கும் சேம். இன்னும் ஏன் கோராகுக்கும் சேம் தான். ஹல்லேலூயா. அது காமனா, இந்த காமன்லயே இருந்துட்டு போயிடும். காமனா வாக்குத்தத்தம், காமனா வாங்கிட்டு இல்ல, இதை தாண்டி போனோம். இந்த வருஷ கடைசியில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். அறிக்கையிடு, என் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார்.